ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டூல் வந்து ஆவின் மீடியா கம்போசர். ஸோ அதுதான் வந்து பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியில் ஒரு மோஸ்ட்லி பாப்புலர் டூல். நிறைய எடிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஹாலிவுட் அண்ட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், அது வந்து வேர்ல்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஸோ இதோட பிரேக் டவுன் தான் நான் காட்ட போகிறேன். அண்ட் இஃப் யூர் ஓகே டைம்லைனோட பிரேக் டவுன் பார்க்கலாமா சார்? ட்ரெய்லரோட டைம்லைன் பிரேக் டவுன் தாராளமாக. எவ்வளோ லேயரிங்ஸ் இருக்குது சார்? ஒன்று எதுக்குன்னு கொஞ்சம் பிரேக் டவுன். கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அயலான் ட்ரெய்லரோட அப்டேட். ஸோ இது எந்த வேர்ஷன் எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வேர்ஷன் நான் வந்து காட்டுறேன். பேசிக்லி இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். இப்போ பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ லேயர்ஸாக வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். லைக் ஆஃப்லைன் ஆர் ரஷ் லேயர்ஸ், அது மாதிரி V1 V2 V3 V4 அப்படின்னு சொல்லிட்டு we can have multiple layers. 14 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ ஆவிடில் இவ்வளோ தான் லிமிட்டேஷன். இப்போது V1 வந்து ஆஃப்லைன். ஸோ 3 லேயர்ஸ் பேசிக்காக ஆஃப்லைன் இல்லை ரஷ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ரஷ்ஷஸ் விச் இஸ் ரா ஃபுட்டேஜ். விஎஃப்எக்ஸ் இல்லாமல் ரஷ்ஷஸ் அது ரா ஃபுட்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டை திறக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது, ஆனால் இதில் எந்த பறவையும் இல்லை. ஸோ சின்ஸ் நம்ம வந்து விஎஃப்எக்ஸில் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால வந்து இது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷாட்ஸ் இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாமே வந்து பேசிக். இந்த யானைகள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக யானையே இல்லாமல் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ். இந்த யானை வந்து விஎஃப்எக்ஸ் வேறு லேயரில் போகும்போது அது இதுவாக இருக்கும். ஐ மீன் யானை உள்ளே வந்துச்சு. ஸோ பேசிக்காக ஒரு 3 லேயர் விஎஃப்எக்ஸ்க்காக வச்சுப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஏலியன் இன்கார்பரேட் பண்ண ஷாட்டு, இது பேசிக் இது இப்படி தான் இருந்தது. இந்த ஷாட் வந்து ஏலியனே இல்லாமல் இருந்தது. பட் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து இந்த சிஜிக்கான மார்க்கிங். ஸோ எத்தனை ஃப்ரேம்ஸ் ஒரு லேயரில் வந்து ஃப்ரேம் கவுண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. ஸோ எத்தனை ஃப்ரேம்ஸ் ஒரு ஷார்ட்டோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் இந்த மேலே வந்து ஷார்ட்டோட நம்பர் அது இருக்கும், சீன் நம்பர் அண்ட் ஷார்ட் நம்பர். ஒரு சீனுக்கும் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்டுக்கும் வந்து சீன் நம்பர் அண்ட் ஷார்ட் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ டு அவாய்ட் கன்ஃபியூஷன். ஸோ அதுக்கும் மேலே இருக்கிற லேயர் விஎஃப்எக்ஸ் ரெஃபரன்ஸ் ஷாட். விஎஃப்எக்ஸ்லேருந்து வந்த ஷாட் நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்தது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஷாட். இது ஃபைனல் கிடையாது, திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஃபைனல் ஷாட். நம்ம தேட்டருக்கு வரும்போது இது வந்து நல்ல குவாலிட்டியில் இன்னும் ஒரு என்ஹான்ஸ் பண்ணி நல்ல ரெண்டர்ட் ஃபைல் வரும். ஸோ இது வந்து அதுக்கு மேலே வந்து வில் டெஃபினெட்லி ஹாவ் ஆல் தீஸ் டீட்டெயில்ஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்க் லேயர் இருக்கும். ஸோ விஎஃப்எக்ஸ் லேயர்ஸே வந்து இந்த படத்தில் நிறையா இருக்கிறதுனால வந்து வில் ஹாவ் மல்டிபிள் விஎஃப்எக்ஸ் லேயர்ஸ் அண்ட் 2-3 வெர்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக மாஸ்க் இந்த டீட்டெயிலெலாம் கட் பண்ணுறதுனால இந்த பேர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கட் பண்ணுறதுனால மாஸ்க் ஒரு லேயர் வச்சுருப்போம், ஒரு ஸ்கோப் லேயர். அண்ட் வாட்டர் மார்க், தட் இஸ் அ மேண்டேட்ரி லேயர் ஃபார் எனி இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் டைரக்டர்னு ஒரு இது இருக்குது. ஸோ அது வாட்டர் மார்க் நம்ம எங்கே கொடுத்தாலும் இல்லை யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாலும் அவங்க டிபார்ட்மெண்ட் போய் போட்டு அந்த டேட் போட்டு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வீடியோ சைடில். ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 லேயர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆர்ஆர் இல்லை வந்து பிஜிஎம் அப்படின்னு சொல்லலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை ரீ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து டயலாக் லேயர்ஸ், டயலாகே வந்து 2-3 டயலாக்ஸ் லேயர்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஆக்டர்ஸ் இல்லை கேரக்டர்ஸ் ஒரு சீனில் வந்து மல்டிபிள் இருக்காங்கன்னா ஸோ அவங்க அந்த லேயர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் எஸ்எஃப்எக்ஸ், பேசிக்காக ஒரு எஸ்எஃப்எக்ஸ் லே பண்ணி தான் வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ அதனால் எஸ்எஃப்எக்ஸ் இருக்கும். அண்ட் மிசலேனியஸ் அதர் லேயர்ஸ், ஏதாவது இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னும் போது அது ஒரு அதர் லேயர்ஸ் சவுண்டுக்கு. ஸோ இது வந்து ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இது கம்மியாக இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் வந்து ஒரு சின்ன டியூரேஷன்றதுனால கம்மியாக இருக்குது. படத்துக்கு வந்து இன்னும் நிறைய லேயர்ஸ் வரும். சவுண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 லேயர்ஸ் வரும். வீடியோ வந்து ஒரு 14 இல்லை 15 லேயர்ஸ் வந்து வரும். ஸோ திஸ் த பேசிக் டைம்லைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஷாட் இதில் க்ரேன் இருக்கும்,
அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், செட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அன்ஃபினிஷ்டு செட் எல்லாம் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து கம்ப்ளீட்டட் ஷாட், இது வந்து கம்ப்ளீட்டட் ஷாட்டோட ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டில் வந்து ஜஸ்ட் அந்த ஏலியனோட பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்டர்ஸோட இது மட்டும் என்ன அந்த ஆக்ஷன் மட்டும் இருக்கும். இப்போது மற்ற இதில் நம்ம இந்த மார்க்கிங்ஸ்லாம் வந்துடும். அண்ட் ஃபைனல் இது வந்து ஃபைனல் ஷாட் வந்து இந்த ஏலியனை இன்கார்பரேட் பண்ணி அந்த இது பிளாஸ்டோட வந்து ஒரு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஷாட்டுக்குமே வந்து ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஷாட் ஃபார் த ஏலியன் ரெஃபரன்ஸ். இவர் வந்து ஏலியனோட மார்க், அவர் தான் வந்து ரெஃபரன்ஸ் கேரக்டர். ஸோ அவர் ஏலியன் என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணுமோ அவர் பாடியில் மார்க்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஃபைனலில் வந்து இப்படி வந்திருக்கும். ஸோ வித் இந்த செட் எல்லாமே மொத்தமாகவே இது ரீக்ரியேட்டட் 3Dல. ஸோ விஎஃப்எக்ஸ் போகும்போது இந்த செட் மொத்தமாகவே ரீக்ரியேட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அவர் நிற்கிற பாடலேருந்து எல்லாமே வந்து ரீக்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏலியனோட ஸ்கேலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்குமே வந்து வேறு டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாறும். அண்ட் இது வந்து ஒரு எம்டி ஷாட். இந்த ஷாட்டில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் ஒரு ஏலியன் ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ அந்த மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வரும்போது இந்த ஆக்ஷன் ஏலியன் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்குமே வந்து தனி டிஸ்கிரிப்ஷன்ஸ், பேசிக் ஆஃப்லைன் அண்ட் இது இருக்கு. அண்ட் தெர் வில் பி இந்த மாதிரி இது வந்து மீன் ஜென்ரேட்டட் டைட்டில்ஸ். ஸோ டைட்டில் அது ஒரு தனி லேயர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் சீன் பற்றி மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். பிரிட்ஜ் சீனில் மட்டும் விஎஃப்எக்ஸ் எடுத்து காட்டுங்க. பிரிட்ஜ் சீன் இல்லைங்களா? ஓகே. பட்டாம்பூச்சி ஆமாம், இதில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி கூட கிடையாது, வெறும் பிரிட்ஜ் தான். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக ஷூட் பண்ணது. அண்ட் இன்னொரு லேயர் வந்து இதில் வந்து அந்த பாசிங்கில் ஒரு லாரி போகுது பாருங்க. ஸோ இது செகண்ட் லேயர். ஓகே. ஸோ இதுதான் பேசிக் பிரிட்ஜு. இது பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே லாரி வந்து ப்ராப்பர்ட்டிக்காக வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா லாரி வருது. அதில் வந்து அந்த உடைச்சிட்டு வர இது இருக்குது. ஃபோர் கிரவுண்டில் இந்த பட்டாம்பூச்சி. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து கிரியேஷன் தான். ஓகே. பாதி விஷயங்கள் வந்து பிளேட்ஸாக தான் இருக்கும் இந்த இதில், எம்டி பிளேட்ஸ். அதை வந்து எம்டி ஷாட்ஸ் வந்து பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ பாதி ஷாட்ஸ் வந்து எம்டி பிளேட்ஸ் தான். ஸோ இப்போ படம் முழுக்க எடிட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அதில் ரெஃபரன்ஸ்க்காக இந்த கேரக்டரை பிளேஸ் பண்ணி இன்னொரு ஷாட் செகண்ட் லேயர், அதுக்கும் ஃபைனலாக நீங்கள் வரும்போது இப்படி வரும். ஓகே. ஸோ இதுதான் ஃபைனல் ஷாட். ஓகே. இதெல்லாம் ஆப்வியஸ்லி ரோப்ஸ், இதெல்லாம் பேக்ரவுண்ட் வேறு ஜென்ரேட்டட் பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டட் ரோப் ரிமூவல், கேபிள் ரிமூவ், இது எல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக் திங்ஸ். ஓகே. இதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி பிளேட்ஸ், இது இந்த மாதிரி வெறும் பிளேட் தான். இது இந்த மாதிரி பொம்மையை வச்சு எடுத்தது தான். ஓகே. ஸோ அது என்ன ஆக்ஷன் பண்ண போகுதுன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கேரக்டர் இவர் தான் வந்து இது ஃபைனலாக அது என்ஹான்ஸ்டு விஎஃப்எக்ஸ் என்ஹான்ஸ்டுன்னு வரும்போது இப்படி. ஓகே. ஸோ இதுதான், இது இத்தனை லேயர்ஸ், இவ்வளோ ப்ராசஸ் வந்து நடக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஷாட்டுக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து லைவ் ஆக்ஷன் தான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரிஜினல் ஷாட்ஸ் தான். இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாமே, ஆக்ஷன் ஷாட்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஒரிஜினல் ஷாட்ஸ் தான். ஸோ இதில் விஎஃப்எக்ஸ்லாம் கிடையாது. அண்ட் இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக 3D ஜென்ரேட்டட் விஷுவல் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 3Dயில் ஒரு ரெஃபரன்ஸ். அதுக்கு மேலே அதுக்கான பிளேட்ஸ் இது பண்ணி இது டோட்டலுமே வந்து கிரியேஷன் தான்.
ஸோ சில விஷயங்கள் சில ஷார்ட்ஸ் மட்டும் இந்த ஏன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து எல்லாமே இமேஜினேஷன்றதுனால இதுக்கெல்லாம் இந்த ஷார்ட் எடுக்க முடியாது. இட் கேன் பி கிரியேட்டட் ஒன்லி. ஸோ அதனால் இது ஒரு லேயர்ஸ் வந்து தாண்டி ஃபைனலாக நமக்கு வந்து இந்த ஒரு இது ஃபைனல் ஷாட் இது வரல. ஸோ ஓகே, நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷாட் எல்லாமே வந்து 3D ஜென்ரேட்டர் தான். வித் ஒன்லி த பிளேட்ஸ் வச்சு 3D ஜென்ரேட் பண்ண ஷாட்ஸ் தான். ஸோ இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு குச்சியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் ஷாட்டாக வரும்போது இங்கே ஏலியன் பிளேஸ்மெண்ட் வந்து வரும். ஸோ இது வந்து 3D பேசிக் ஸ்கேலிங் தான். நம்ம அதை தவிர வந்து ஃபைனலில் வந்து இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஏலியன் வந்து ஃபுல் இதோட லுக் அந்த லுக்கோட இருப்பாங்க. ஓகே, இதுவும் அந்த மாதிரி தான். இது வந்து பொம்மையை வச்சு எடுத்த ஷாட்டு தான். ஆனால் ஃபைனலாக வரும்போது இப்படி அந்த ஏலியன் ஷாட். ஸோ இதெல்லாமே இது வந்து கிரே ஸ்கேல் ஆஃப் த ஏலியன். அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் லெவலில் இருக்கிற ஒரு இதுதான், ஒரு ஷாட்டு தான். ஸோ இதுலேயே வந்து நிறைய ஐ மீன் இது பேசிக் எதுவுமே இல்லாமல் எடுத்தது. இது லைவ் லொக்கேஷன் தான். அண்ட் ஆஃப்டர் ஒரு மாதிரி ஒரு 3D லெவலில் இருக்கும் போது இப்படி இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த ஷாட். ஓகே, ஸோ அவ்வளோதான். பிரேக் டவுன் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே நான் பிரித்து காட்ட முடியாது. அண்ட் இதுக்கு மேலே நான் விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சரி, திஸ் த ட்ரெய்லரோட டைம் லைன். ஐ ஹோப் ட்ரெய்லர் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்குதுன்னு நம்புகிறேன். மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்குது. அண்ட் படம் வந்து பொங்கலுக்கு வருது. எல்லோரும் அவங்க ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். ஹாப்பி பொங்கல் டு